இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டியோட ஸ்பேஸ். ஸ்ட்ரைட்டில் நீங்கள் நேராக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதோட வியூன்றது வந்து இப்படி இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி. இந்த யூபிவிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குயிக்காக வந்து ஒர்க்கு வந்து முடிக்கிறதுனால யூபிவிசி ஆளுங்க வந்து இன்னும் டெலிவரி வந்து பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விண்டோனால் வந்து டைம் வந்து அவங்களுக்கு வேணும் 1 வீக். ஏன்னா நம்ம அதுக்குள்ளேயே வந்து ஒர்க் வந்து முடிச்சதுனால அவங்க வந்து லேட்டராக தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் என்ன அதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இதுக்கப்புறம் வந்து ஸ்லாப்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பே விண்டோ எப்படி இருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து பண்ணி கொடுத்துட்டோம். அவங்க வந்து ஜஸ்ட்டு வந்தாங்கன்னா ஃபிட்டிங் மட்டும்தான். என்ட்ரான உடனே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து நம்ம டெக்கரேட்டான்றது வந்து அதிகமாக வந்து பண்ணலை. அப்படின்னா லாஃப்ட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அதிகமாக வந்து பண்ணாமல் ஆர்ஓக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ், நெக்ஸ்ட்டு வந்து கீழே சிங்க் அதுக்கு கீழே வந்து ஸ்டோரேஜ், அதுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் அந்த சைடு தான் பிளான் பண்ணோம். பட் என்னென்னா டிஷ்வாஷர் வந்து அந்த சைடு போயிடுச்சு. வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துடுச்சு. டிஷ் ட்ரைனர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து வச்சுருக்கோம். இதில் மெயினாக வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக இந்த கிச்சன் ஃபுல்லாகவே வந்து உட்டு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி டீப் க்ளீனிங் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த யூட்டிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கிளைண்ட்டாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து நீங்கள் மட்டும்தான் வந்து கிச்சன் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்க, மேடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் தான் வந்து யூட்டிலிட்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல் வுட் ஒர்க் வந்து பண்ணுறதோட இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த சைடு வந்து கீழே கடப்பாக்கள், மேலே வந்து ஸ்லாப், அதுக்கு மேலே வந்து ஒரு சிங்க் ஒரு டேப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஷ் ட்ரைனர் வந்து மேலே வச்சுருக்கோம். இதோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள், அவ்வளோதான் முடிஞ்சுது. நீங்கள் ஃபுல்லாகவே பாக்ஸ் அடித்து 100 mm அந்த சைடு இந்த சைடு வந்து ஸ்பேஸ் விட்டாலும் கூட ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது நீங்கள் யூஸ் பண்ணலை சிங்க்கோட ஸ்பேஸ், அதுக்கப்புறம் யூட்டிலிட்டியே நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவங்க வீடு கிடையாது இல்லையா, அதனால் வந்து நல்லா பார்த்துக்கவே மாட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். கீழே வந்து வுட்டு வந்து போட்டிருக்கேன். வுட்டுனா இந்த சைடு 2 இன்ச் பீஸ் வந்து நிற்கணும் அப்படின்றதுக்காக கடப்பாக்கல் வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து 3 பீஸ் வந்து இதில் கொடுத்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கீழே வந்து கடப்பாக்கல் வந்து கொடுத்துருக்கோம், அதுக்கு மேலே வந்து ஸ்லாப். இந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது நான் லாங் வியூலேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது டிஷ்வாஷர் வந்து கீழே இருக்கும். நீங்கள் நீங்கள் பிளேட்லாம் வந்து யூஸ் பண்ணி மேலே வச்சிங்கன்னா அது அப்படியே வந்து இங்கே வாஷ் பண்ணி மேலே வச்சிக்கலாம். சிங்க்லேருந்து கூட டைரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு இருக்கும். ரொம்ப அதிகமாக வுட் ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு வாஷிங் மிஷின் வந்து இருக்கிற இடத்துல டிஷ்வாஷர் இருக்கிற இடத்துல வந்து வாஷிங் மிஷின் வந்து பண்ணுறதோட இந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதோட என்ன யூபிவிசி கூட நீங்கள் லெஃப்ட் சைடு கூட இன்னும் தள்ளி வச்சுக்கலாம். பட் என்னன்னா நம்ம கிளைண்ட்டு வந்து இன்னும் உள் சைடு வேணாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட் சைடில் வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து எதுவுமே வந்து கிளாத்ஸ் அந்த மாதிரி காய போடுற மாதிரி எதுவுமே வந்து ஸ்பேஸ் இருக்காது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து பழைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லெவலாக இருக்கும். இப்போ தான் வந்து நம்ம பே விண்டோ மாதிரி வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா புல் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு மாப் ஸ்டிக் வந்து ஸ்டோரேஜ் வந்து பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருக்கோம். நான் அதுவும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு ஃபுல் வீடியோவில் வந்து கிச்சன் வீடியோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நான் மேக் பண்ணுறேன். இது எடுத்திங்கன்னா மாப் ஸ்டிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பண்ணும்போது உங்களுக்கு யூட்டிலிட்டியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டியில் நான் இருக்கேன். யூட்டிலிட்டியில் இருக்கிறம்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அது ஓப்பன் பண்ணேன். அப்போது கிச்சனுக்கு வந்து போக மாட்டாங்க. அப்போது யூட்டிலிட்டியில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நார்மலாக பெரிய ஃபேமிலியாக இருக்கலாம், சின்ன ஃபேமிலியாக இருக்கலாம். அதோட வுட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா ஆர்ஓ வந்து இங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து 2 ப்ரொவிஷன் இருக்கும்.
அந்த சைடு வந்து கிச்சன் சிங்க்கு கீழே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம தான் கொடுத்தோம். பட் என்னென்னா அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒன்று கேட்டிருந்தாங்க. ரெண்டும் வந்து கொடுத்துருக்கோம். 2 ஆர்வன்றது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீட்டில். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வாஷிங் மிஷின் வைக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாலே கிடையாது. இது வாலே கிடையாது. வால் இதுக்கு முன்னாடி இருந்தது. நம்ம கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்துட்டோம். ஏன்னா ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்ததுக்கப்புறம் தான் அதோட ஸ்பேஸ் வந்து இன்னும் நல்லா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட 4 இன்ச்சு வாலு 8 இன்ச்சஸ் கிட்ட இருக்குது. அப்படின்னா 9 இன்ச்சு வாலில் பிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ். ஏன்னா பிளாஸ்டிக் வந்து அந்தளவுக்கு ஏற்றிருக்காங்க. ஒரு சைடு வந்து டைல்ஸ் ஒட்டி இருக்கிறதுனால 8 இன்ச்சஸ்ன்றது வந்து வந்துடுச்சு. வாஷிங் மிஷின் இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டோர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் திங்ஸ் எல்லாம் வந்து மேலே வைக்கக்கூடாது. நீங்கள் நார்மலாக ஒரு வாஷிங் மிஷின் வந்து ஃப்ரண்ட் டோராக இருக்கட்டும், டாப் டோராக இருக்கட்டும், இது வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கடப்பாக்கல் வந்து போட்டு அதுக்கு மேலே வந்து டோர்ஸ்ன்றது வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இதில் வுட் ஒர்க்கில் கூட பண்ணலாம். பட் என்னென்னா அது நீங்கள் தான் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு வந்து பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து வேறு, வெளி ஆளுங்க வச்சு யூஸ் பண்ணுறதுன்றது வந்து வேறு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வீடியோவை வந்து மேக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய கிச்சனில் வந்து நான் பார்த்துட்ருக்கேன் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து ஒரு கவுண்டர், ஒரு ஃபுல் ஒயிட். ஆக்சுவலி அந்த ஒயிட்டே வந்து தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ஆஃப் ஒயிட்டு தான் இது. பட் என்னென்னா ஒயிட் ஃபினிஷிங் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். அந்த சைடு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா. ஓவராலாக என்டையர் ப்ளம்பிங் லைனான்றது வந்து இங்கேருந்து தான் போகுது. அந்த சைடு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைன்ஸ்லாம் வந்து வாட்டர் லைனான்றது வந்து ஒன்று போர் வாட்டர், ஒன்று கார்பரேஷன் வாட்டர் வந்து அங்கேருந்து தான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா போகுது. இந்த டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து சிலிண்டர் ஜஸ்ட்டு டோர் மட்டும்தாங்க இருக்கும். கீழே வந்து அதே மாதிரி தான். இது ஃபுல்லாகவே கடப்பாக்கல். இது மேலே பெயிண்ட் அடிச்சிருக்கோம். கடப்பாக்கல் போட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்லாப் வந்து போட்டிருக்கோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணி மேலே வந்து டோர் வந்து போட்டிருக்கோம். இதில் இது வந்து 2 டோர்ஸ். அதுக்கப்புறம் ஃபோல்டிங் பண்ணி அப்படியே வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஒரு எல்ல வந்து வரும். ஏன்னா நீங்கள் எல் கார்னர் வந்து போடும்போது 2 டோர்ஸ் வந்து போட்டிங்கன்னா கன்ஜஸ்டடாக இருக்கும். நீங்கள் வந்து இப்படி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வியூன்றது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே தெரியும். அதுக்கப்புறம் மெயினாக வந்து இந்த யூஸ்டு கிளாத்ஸ் வந்து எங்கே போடுவோம் அப்படின்றதுக்காக நிறைய டவுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். யூஸ்டு கிளாத்ஸ் போடுறதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து பாஸ்கெட்ன்றது வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு திருப்பி வந்து நீங்கள் நார்மலாகவே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த கிச்சனோட யூஸ் பண்ணுற அந்த அவுட்லைன்ன்றது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த டோர் வந்து இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இது அப்படியே எடுத்திங்கன்னா வெளியே வந்துடும். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது அப்படியே ரவுண்ட் ஆகுதா. ஆக்சுவலாக வந்து கீழே வந்து ரெயிலிங்காக வந்து வீல் வந்து போட்டிருக்கும். ஏன்னா அப்போ போய் எடுத்துகிட்டு போடுறதுக்காக. ஆக்சுவலாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அதனால தான் சும்மாவே தள்ளினாலே வந்து செல்ல அப்படியே சுற்றிட்டு இருக்கு. கீழே ப்ளைவுட் போட்டிருக்கோம். மேலே வந்து சும்மா வந்து கிளைண்ட் வந்து WPC போட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அதனால தான் சும்மா தான் இருக்குது. அது கீழே வந்து ஒரு ப்ளைவுட் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்டோட வாட்டர் லைன்ன்றது வந்து இதில் தான் போகும். நீங்கள் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை அப்படியே வந்து உள்ளே தள்ளிடலாம். ஸ்ட்ரைட்டாக வச்சு இது ஒட்டி தள்ளினாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈஸியாக வந்து போயிடும். அவ்வளோதான். நான் இங்கேருந்து தள்ளிட்டேன் பாருங்கள். கீழே வந்து வீல். இந்த வீல் வச்சு நார்மலாக காலை வச்சு உள்ளே கீழே அமுத்திங்கனாலே திருப்பி லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மலாகவே இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு இங்கே வாஷிங் மிஷின் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். இந்த யூஸ்டு கிளாத்ஸ் வந்து இதில் போட்டுட்டு
இங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கே வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கேஸ் சிலிண்டர் நிறைய ஸ்பேஸ் தான், எல் ஷேப் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நீங்கள் பாத்திரம்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிளேட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் அங்கேருந்து இது ஈஸியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இது வந்து மேக் பண்ணது. வாஷிங் மிஷின் வைக்கிற இடத்துல வந்து ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் வாங்குகிற வாஷிங் மிஷினோட ஹைட் பேஸ் பண்ணி தான் இந்த கேல்குலேஷன்ன்றது வந்து இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இது மேக் பண்ணியிருக்கோம்.